பேச்சு வழக்கத்துல இருக்கீங்க, அழைப்பு கொடுத்துருக்காங்க விஜய் மாநாடு. அவர் இப்ப தனியா கட்சி தொடங்கி இருக்கிறாரு. தன்னுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு மாநாடு. அவருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும், அவருடைய மாநாடு வெற்றி பெற வேண்டும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல ஒரு டைலாக் நான் எவ்வளவு பார்த்திருக்கேன், ஆனா நான் அவங்களெல்லாம் அந்த மாதிரி நினைச்சதில்லை அப்படின்ற ஒரு டைலாக்ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த வசனத்தை எப்படி பாக்குறீங்க? வெளிப்படையாக இந்த உரையாடலை தொடங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதுதான் இயக்குனர் தமிழரசன் பச்சிமுத்துவின் முயற்சியாக நான் பார்க்கிறேன். இது அங்கங்க நம்ம இது ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்க கூடாது. நண்பர்களுக்கு இடையிலே மட்டுமே இதை இப்படிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் தப்பு என்று நமக்குள்ளே மட்டும் பேசிக்கொண்டு ஆறுதல் அடையக்கூடாது. இதை ஒரு பொதுவெளியிலே ஒரு உரையாடலாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் துணிச்சலாக இதை அவர் இந்த படத்தில் பதிவு செய்திருக்கிறார். எத்தனையோ அந்த படத்தில் மிக முக்கியமாக அவன் என் தம்பி மாதிரி, என்னுடைய அண்ணன் மாதிரி என்ற ஒரு வசனம் வரும். அது என்ன? அண்ணன் மாதிரி, அண்ணன் சொல்லு, இல்லைன்னா அவன் அண்ணன் இல்லைன்னு சொல்லு அப்படிங்கிற ஒரு வசனம் வருகிறது. அதற்கு அந்த இடத்துல தான் அது சாதியை பற்றிய ஒரு பதிவு. இன்னொரு சமூகத்தை சார்ந்தவனை உன்னால் அண்ணன் என்று சொல்லுகிற துணிச்சல் இல்லை, அல்லது தம்பி என்று அழைக்கிற துணிச்சல் இல்லை, அந்த அளவுக்கான முதிர்ச்சி இல்லை என்பது இந்த சமூகத்தில் இன்றைக்கு இருக்கிறது. பல நேரங்களில் நீ யாரு என்ன அண்ணன் சொல்ற என்று கேட்கிற நிகழ்வெல்லாம் நடைமுறையில் இருந்திருக்கிறது. உனக்கு எனக்கு என்ன உறவு, நீ எப்படி என்ன அண்ணன் சொல்ற என்று கேட்கிற நிறைய சம்பவங்கள் சமூகத்தில் நடந்திருக்கிறது. மேடைகளில் அண்ணன் தம்பி என்று உறவாடுவதோடு சரி, ஆனால் அதன் பிறகு அந்த நட்பு அண்ணன் தம்பி உறவாக இருக்காது. இப்படி ஒரு நிலையிலே இந்த திரைப்படத்தில் இயக்குனர் வைத்திருக்கிற அந்த வசனம், பசங்களாம் நிறைய பேர் உண்டு, ஆனா அவங்கள நடத்துறதில்ல, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க உண்டு, ஆனா அவங்கள நடத்துறதில்ல என்கிற அந்த வசனம் கூட நாள்தோறும் நாம் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய ஒன்றுதான். இது எந்த அடிப்படையில் சொல்ல வேண்டிய தேவை எழுகிறது? எல்லோரும் மனிதர்கள். எனக்கு வண்டி ஓட்டுறவங்க, எனக்கு சமைக்கிறவங்க, வீட்டில் கூட்டுறவங்க, எனக்கு உதவியாளராக இருக்கிறவங்க என்று சொல்லுவது அவர்களுடைய சாதிய உணர்விலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றா, அல்லது நான் சமத்துவமாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்ல முயற்சிக்கிற ஒன்றா? இது இரண்டுக்கும் இடையிலான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதை ஒரு பொதுவெளியிலே உரையாடலாக மாற்றுகிறார் இயக்குனர். அதுதான் முக்கியமானது. இந்த மாதிரியான போக்கு என்பது அவர்கள் தங்களை பற்றிய ஒரு உயர்வான மனநிலையிலிருந்து சொல்லுகிற போக்காக இருக்கிறது. அந்த உளவியல் நொறுக்கப்பட வேண்டும். அது தவறு. அப்படி எல்லோரையும் பிறப்பின் அடிப்படையிலே பார்க்கக்கூடாது. நாம் நண்பர்களாக அல்லது சகோதரர்களாக, சக மனிதர்களாக உறவை பேண வேண்டும் என்பதுதான் இயக்குனர் சொல்ல விரும்புகிற செய்தி.